வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதனோட சாறு எடுத்து குடிக்கலாம். ஸோ வெள்ளை பூசணிக்காய் இது கூட கொஞ்சம் குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளை பூசணிக்காய், குக்கும்பர் இது 2மே ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ கொடுக்கும். அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கும் கட்டும் நமக்கு கிளியர் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இது கூட கொஞ்சம் ஆலோவேரா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆலோவேரா இருந்தால் ஓகே, இல்லைனா இது 2 மட்டுமே போதும். கொஞ்சம் இதனோட மின்ட் லீஃப் புதினா இலைகள் அதை சேர்த்து நம்ம ஜூஸ் மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு 150-200 ml காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடணும். இதை குடித்தா எனக்கு கோல்டு வர மாதிரி இருக்குன்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணிங்கன்னா பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெப்பர் பவுடர் ஒரு 2 or 3 pinches பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடணும். வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்வீட்காக நான் ஹனி ஆட் பண்ணுறேன், நாடு சக்கரை எதுவும் தேவையில்லை. அப்படியே இதை குடிச்சிட்டு வரும்போது கட் நல்லாவே நமக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்டர்னலாக ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணாலும் ஃபேஸ் பேக் சித்தா மெடிசன்ஸில் நிறைய இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் போட்டுகிட்டே வரும்போது ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும்னு சொல்லலாம்.